குட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ட் டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான். பட் ஸ்டோரேஜ் எதுவுமே இல்லாதனால போஸ்ட் பண்ண முடியலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். சாரி. தம்பி ஸ்கூலில் வந்து அம்மா பேரண்ட்ஸ்லாம் வர சொல்லியிருக்காங்க, வாங்கம்மான்னு கூப்பிட்டா. ஆனால் பட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறக்காக ஃபஸ்ட் நீ கிளம்பி போமா, அடுத்து அம்மா கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி போனோம். அதுக்கு பக்கத்துலேயே வீட்டில் குவார்ட்டர்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்து கொடி ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போகலை, பட் நின்று பார்த்துக்கிருந்தோம். அங்கே கொடி ஏற்றினதுக்கப்புறம் தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும். ஏன்னா பேரண்ட்ஸ் வர சொல்லியிருக்காங்க இல்லையான்னு கன்ஃபார்மாக தெரியணும்ல அப்படின்றக்காக அவங்க அப்பாவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர சொன்னேன். பட் ஆனால் வரலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பையனை கிளப்பிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போனோம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தம்பி ஸ்கூலுக்கு போகிறேன். அவங்க அட்மிஷன் போகும்போது அவங்க அப்பா மட்டும் தான் போட்டிருந்தாங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு சரஸ்வதி சிலையோடு சூப்பராக வச்சுருந்தாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்குரிய எல்லா டெக்கரேஷனும் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸ்கூல் பார்க்கவே ஒரு பசுமையாக நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே பச்சை பசேர்னு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் நடந்து போகிற இதுதான் வந்து என்ட்ரன்ஸ், அதாவது ஸ்டேஜுக்கு போகிற ப்ரேயர்லாம் நடக்கும்ல அந்த ஏரியா இது. இன்னும் நிறையா காமிக்கிறேன் பாருங்களேன். ஃபுல்லாக பசுமை, அதாவது செம்பருத்தி பூ, லெமனு, கொய்யா செடி, மூலிகை செடிகள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அரளிப்பூ இந்த மாதிரியெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. பட் ஹிந்தியில் எழுதியிருந்தாங்க, நேம் தெரியலை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கொடி ஏற்றுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஆன் டயத்துக்கு நாங்கள் போயிட்டோம். கடைசி வரைக்குமே தம்பி எங்களை பார்க்கவே இல்லை. வருவாங்களா இல்லையான்னு கன்ஃப்யூஸில் இருந்திருப்பேன் போலக்க. வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டான். அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காகவே நான் கிளம்பி போனேன். சரி ஓகே, தம்பி கூப்பிட்டு எப்படி போகாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே ஃபஸ்ட்டு சாங் ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொடி ஏற்றினாங்க. கொடி ஏற்றி முடிச்சுட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பசங்க எல்லாம் அந்த போயம், அப்புறம் டான்ஸு, அப்புறம் சாங்கு எல்லாம் ஒவ்வொன்றா அவங்களுக்குரிய எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அதாவது பிள்ளைகளோட ஒரு பிள்ளைகளுக்கும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஃபுல்லாக ப்ளூ அண்ட் க்ரீன் ட்ரெஸ் போட்டு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு. இது வந்து ரெகுலர் யூனிஃபார்மு. டான்ஸிங் எல்லாம் நடந்துச்சு. வீடியோ தான், பட் என்னால் உட்காந்து எந்திரிச்சு நின்று எடுக்க முடியல. அவங்கவுங்க பேரண்ட்ஸ் ஃபுல்லாக அவங்கவுங்க பிள்ளைகளை வந்து கவர் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள நம்ம உட்கார சொல்ல முடியாதுல்ல. அதனால சரி ஓகே, கீழே நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கவர் பண்ணிக்கிருந்தேன். தம்பி அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை போய் கூப்பிட்டதுக்கப்புறம் தான், நீங்கள் வந்துட்டீங்களாப்பா, வந்துட்டீங்களாம்மா, அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹாப்பியாக நான் என்னைய பார்த்தோன்னே அவன் முகத்தில் ஒரு ஹாப்பி. அது இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம். அவன் முகத்தில் ஒரு சர்ப்ரைஸ், அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம். எனக்கு அவனை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம். பிள்ளைகள்லாம் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பரதநாட்டியம் மாதிரி வந்தே மாதரம் அந்த இதில் வந்து ஒரு டான்ஸ் ஆடினாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு பாருங்களேன். வந்தே வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम। एहसास थोड़ा तो जगाए अपने दिलों में அவங்க ஆடின டான்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் தம்பியை போய் பார்த்ததுக்கப்புறம் அம்மா தண்ணி தவிக்குது அப்படின்னா, நான் தம்பிக்கு வாட்டர் பாட்டிலும் கொடுத்துவிடல, ஸ்நாக்ஸும் கொடுத்து விடல. சரி ஓகே, ப்ரோக்ராம் மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு. கடைசி நம்ம கிளம்பலாம், அப்புறம் சின்னவன் ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்கிறக்காக கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா தண்ணி கேன் வச்சுருக்காங்க. பட் கிளாஸ் எதுவும் இல்லை, கையில் பிடிச்சி குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் ஜில் தண்ணி வேறு. தம்பிக்கு சேருமோ என்னமோ சேரல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகலாமான்னு அவங்க பிடி சார்ட்ட கேட்டதுக்கு ஓகே போகலாம், எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சு மேக்ஸிமம் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, தம்பியை கூப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டு அப்படியே போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சின்னவன் ஸ்கூலுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு 9:30 9 ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம இன்னும் வீட்டுக்கு போகலாம், அவன் எப்படியும் வேனில் வந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டில் இங்கே இருந்து ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வர வந்தேனடா அப்படின்னு சொன்னதுக்கு, வேணாம்மா எனக்கு தண்ணி தெவிக்குது, வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். பட் எங்களுக்கு உள்ளே பெரிய ஸ்கூலாக இருந்ததுனால உள்ளே என்ட்ரன்ஸ் எந்த சைடு போகிறதுனே எங்களுக்கு தெரியல வழி.
ஒரு வழியாக எங்கிட்ட கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. அவங்க அப்பா புல் வெட்டிட்டு இருந்தாங்க. நாங்கள் வர்ற வழியில் கலாக்காய் வாங்கினோம், அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம ஊரில் இது கலாக்காயின்னு சொல்லுவோம். இன்னும் வேறு ஒரு ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.